ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? ரொம்ப கசப்பான பாகற்காயை கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கூட்டு வைக்க போகிறேன். குட்டியாக கட் பண்ண பாகற்காயை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருந்தேன். சூடான பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு நல்லா சூடானதும் கடுகு போட்டு பொரிய விட்டு பல்லாரி தக்காளி கொஞ்சம் நல்லா மசிய வேக விடுறேன். தேவையான அளவு உப்பு, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடியும் பொடிகளையும் உள்ள சேர்த்து பச்சை ஸ்மெல்லு மாறினதும் கட் பண்ணி பொரிச்சு வச்சிருக்கிற பாகற்காயை உள்ள சேர்க்க ஊற வச்சு புளியும் கரைச்சி உள்ள சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஒரு துண்டு சர்க்கரை சேர்த்து கொதிக்க விடுறேன். எக்ஸஸாக இருக்க தண்ணியும் வத்தி நல்லா கெட்டியாச்சுன்னா கூட்டு ரெடி. சூடாக பொங்கின சோறு கூட கூட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பாக்ஸில் பேக் பண்ணிடுதேன். இது கூட தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ண போறேன். நல்ல நீலவாக்கில் உருளைக்கிழங்க கட் பண்ணி முதல்ல உப்பு போட்டு பெரட்டி விட்டுருதேன். கார்ன்ஃபிளவர் சேர்த்து பெரட்டி ஃபைனலா அரிசி மாவையும் நல்லா பெரட்டி எடுத்து சூடான எண்ணெயில பொரிச்சு எடுத்துருதேன். உருளைக்கிழங்க உள்ள சேர்க்கும் போது நல்ல எண்ணெய் சூடா இருக்கணும். சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டுருங்க. இதுதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். டீ டைம்க்கே சூப்பரான ஸ்நாக்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. கூடவே கொஞ்சம் பாகற்காய் கூட்டையும் தனியாக பேக் பண்ணுறேன். 10 மணி ஸ்நாக்ஸுக்கு ட்ரை நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பேக் பண்ணுறேன். இந்த லஞ்ச் பிடிச்சிருச்சுன்னா லைக் கொடுத்துக்கோங்க. பாய்.